அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டரினுடைய இன்னைக்கு எப்படி அது என்ட்ரி ஆச்சு, எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரைஸ் எதுவும் நான் மென்ஷன் பண்ணல, சில ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் நான் ஷோ பண்ணுறேன். அது என்னென்ன ஸ்ட்ரைக்னு நான் ஷோ பண்ணல, ஓகேங்களா? என்ன நடந்திருக்குன்றதை மட்டும் பார்க்கலாம், நம்மளுடைய ரூல் என்ன அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம், வேற ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன். நம்மளுடைய ரூல் படி என்ன இருக்கு பாருங்க. புட் சைடில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காப்ல, ட்ரிகர் பண்ணியிருக்காப்ல, இதை கன்ஃபார்மும் பண்ணிடுச்சு. இனி என்ன, இது ஏறப்போகுது, கரெக்டுங்களா? இப்போ இங்க நம்ம விலையில தானே பை பண்ணியிருக்கணும், இங்க தானே சார் கன்ஃபார்மே பண்ணது அப்படின்னா, எஸ் ஐ அக்ரி. அதுக்கு தான் நம்ம படிச்ச மேக்ஸ்லயும் இன்னும் வேல்யூ இருக்கும். இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாங்க, நம்ம பை தான். ஏன் அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது நான் கிளாஸ்ல ஆல்ரெடி எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அதுக்கு என்னன்ற காரணம் உங்களுக்கு விடை தெரியும். இந்த ஸ்ட்ரைக்கில் காமிக்கிறதுனால மற்ற ஸ்ட்ரைக்கெல்லாம் அது கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கோம், ஓகேங்களா? சரி, இங்கிருந்து போனவர் பியூட்டி ஆஃப் மார்க்கெட் அதை பாருங்க, நல்லா கவனிங்க. போயிட்டு எங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, கன்சால்டேஷன் போடுறாங்க. அப்போ பைல இருந்து என்ன சொல்றாங்க, எக்ஸிட் ஆகணும்னா எக்ஸிட் ஆகணும், அதானே நம்ம ரூல். பியூட்டி எக்ஸிட் பண்ணிடுங்க, அதுவும் எங்க டாப்லே. சரி, அடுத்தது இந்த கேண்டில் நல்லா பாருங்க, கவனிங்க. என்ன சொல்லுதுங்க, செல்லு ட்ரிகர் பண்ணதா, இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா? இனி மார்க்கெட் எந்த பக்கம் நம்ம எதிர்பார்க்க முடியும், அப்சைட் மட்டும் தானே நம்ம எதிர்பார்க்கணும், கரெக்டுங்களா? ஆனா இது என்ன டைமிங்னு பாருங்க, கவனிங்க. இது என்ன டைமிங், 10:20 10:30க்கு கன்ஃபார்ம் பண்ணது, ஓகேங்களா? சரி, இப்போ எங்கேயாவது 10:20 10:30க்கு எங்கேயாவது பைட் இருக்கா? அப்போ இந்த நாள 5 மினிட்ஸ், இது வந்து 5 மினிட்ஸ் லோல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 மினிட்ஸ் லோவிலேயே பார்க்குறோம். இப்போ பாருங்க, இங்க செல்லா இருக்கு, இதை கன்ஃபார்மா பண்ணிருக்குன்ற ஒரு காரணத்திற்காக நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இவரை இங்க என்ட்ரி எதுவுமே 5 மினிட்ஸ் இல்லைன்ன உடனே லோல எதுல பார்க்கலாங்க, 1 மினிட்ல பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ 1 மினிட்ல பார்க்கும் பொழுது அது என்ன டைமிங் பார்த்தோம், கன்ஃபார்ம் பண்ண டைமிங் 10:20 10:30, ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இதுதான், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்க. பங்குச்சந்தையில வந்து அப்படி அதுதான் நல்ல விஷயங்கள் வந்து என்னைக்கும் மார்க்கெட் நம்ம சொல்லி கொடுக்கறதோ இதுவோ எப்படி பயன்படுங்கிறது பாருங்க. அங்க வந்து 10:20க்கு செல் ட்ரிகர் ஆகுது, 10:30க்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா இங்க பாருங்க என்ன டைமுங்க, இங்கேயே ஒரு பை ட்ரிகர் பண்ணிருக்காங்க. என்ன டைம், 10:09க்கு. அடுத்தது 10:18க்கும் பை ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அங்க 10:35 தானே கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, வந்து ரீடெஸ்ட்ல பை எடுத்துட்டு போறாரா? நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எதுங்க, இதுக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ். எத்தனை புள்ளிகளுங்க, 7 புள்ளிகள். ஆர் இதுவும் நீங்க வச்சுக்கலாம். எத்தனை புள்ளிங்க, 5 புள்ளிகள், கரெக்டுங்களா? 5 புள்ளிகள் தான் ஸ்டாப் லாஸ். இது செகண்டா வந்த பை, 5 புள்ளிகள் தான் ஸ்டாப் லாஸ். அழகா எடுத்துக்கிட்டு என்ன இதுங்க, போயிட்டு டார்கெட் பினிஷ்டா, எகைன் மறுபடியும் வந்து எங்க எடுக்குதுங்க, அங்கேயே பை எடுத்துக்கிட்டு போதா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, ராக்கெட்டா. என்னைக்கு 1 மினிட்ல பார்க்கணும்ன்றது, எப்போ பார்க்கணுங்கிறது, ஒருத்தர் ஒரு இடத்துல செல்லுட்டு இருக்கிறானதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல நமக்கு 1 மினிட்ல பார்த்து அவரு பைட் இருக்கிறாகி அதை கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு என்ட்ரி கொடுக்கணும். எவ்வளவு அழகா தெளிவா என்ட்ரி எடுத்து 10:30க்கு என்ட்ரி எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு போகுது. எத்தனை மடங்கு, அது மல்டிபிள் 3 டைம்ஸ் ஆயிருக்கு. நமக்கு அது தேவையில்லை, நமக்கு தேவையானது கிடைச்சதா போதும், ஓகேங்களா? ஒரு சிலர் நம்ம மேக்ஸ் கிளாஸை பற்றின எது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறேங்க, கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன். இதை வந்து எப்படி பயன்படுத்தணுன்றத மஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஸ்டாக்ல இதெல்லாம் பண்றீங்க இல்லையா, அதற்கு என்னன்னா அதுக்கு ஒரு இது சொல்றேன். அதனுடைய இதுக்கு தான் க்ளோசிங் டேஸ், இதுலயும் ஐலோ நீங்க கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். ஆப்ஷனுங்கிறதுனால நான் அதை வந்து க்ளோசிங் பேஸ்டும் அந்த ப்ரைஸ் வர லேபிள் பேஸ்டும் வச்சிருக்கேன். பாருங்க, ஃபியூச்சர் வைக்கிறேன், ஃபியூச்சர்லயும் நான் லோல தான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஃபியூச்சர்ல நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேங்க, டைரக்ஷன் கொடுத்துருச்சுன்னா அது வந்து அந்த டைரக்ஷன்லேயே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் பல நாள் சொல்லியிருக்கேன். போய் ஃபியூச்சர்ல செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, மஸ்ட், ஓகேங்களா? இதுல இதனுடைய ரூல் என்னன்னா, ஆப்ஷனுக்கு தான் அந்த க்ளோசிங் அந்த பிரைஸ் லேபிள்ல வரக்கூடிய வேலை. இதுல வந்து என்னன்னா, ஐ லோ, ஐ மார்க், ஐயும் லோவையும் மார்க் பண்ணி அதற்கு மேல கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா, இந்த கண்டில தான் க்ளோஸ் வச்சு ஐக்கு மேல கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ இனி பை அழகா ரீடெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போச்சா.
இப்போ இவ்வளவு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்தலாம் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு கீழே வந்தாவே நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போயிடலாம். ஓகேங்களா? இன்னும் இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, நீங்க அதை பார்த்து கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களாலே பண்ண முடியும். அதெல்லாம் தேவையில்லாது அப்படிங்கிறதுனால நான் சொல்றது இல்லைங்க. ஓகேங்களா? சிம்பிளா வர்த்தகம் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் இது பண்ணாதீங்க. உங்களுடைய இது எப்படி நமக்கு ட்ரிகர் ஆகுது, நம்ம கால்குலேஷன் மேக்ஸ் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மார்க்கெட் மேக்ஸை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதை சார்ந்து போய் படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றதை யூடியூப்ல சொல்றாங்க, நம்பாதீங்க. இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.